ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேண்டாம். இது கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் வச்சு தான், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இதில் நான் அமௌண்ட்டு போட்டு இறங்கி கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இதோட பிளான் டீட்டெயிலும் கான்செப்டை பற்றி சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா என்னை வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப் தரேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட் கேட்கலாம். ஓகே, என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாலர், சரிங்களா? டாலர் செஞ்சுரி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது அதோட ஆஃபீஸு, சரிங்களா? இவங்க இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அதாவது இதில் நம்ம வீடியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது, அண்ட் தென் நீங்கள் ரெஃபரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும். எப்படிங்க? நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பே அவுட் இருக்குது. வித்ரா லிமிட்டு 300 இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ரா கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். அதே மாதிரி இதில் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% பிடிப்பாங்க. ஸோ டேக்ஸ் 10% இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் மாதிரி தான் இருக்கும். 4 மந்த் ஒரு 5 மந்த்து ஒன்ஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இதை பற்றி அப்படியே பார்க்கலாம். இதோட பிளான் டீட்டெயில்ஸை முதல்ல நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வித்ரா எடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன், சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ வித் டேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்திருக்குன்னா, ஸோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock வந்திருக்கு, சரிங்களா? இது 8:44க்கு டேட் மென்ஷன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 25/3/24, அதாவது லாஸ்ட் மந்த்து மார்ச்சில் 25ல் கிரெடிட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதே பர்சன் 26ல் வந்திருக்க பே அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பர்சன். பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே முதற்கொண்டு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி பே அவுட் இருக்குது. இதில் வந்து ஒர்க்கு அவ்வளோ கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி பே அவுட் மாதிரி தான். நம்ம கொடுக்குற மணியை அவங்க ஜெனரேட் பண்ணி மந்த்லி கொடுப்பாங்க. பட் டைம் இருக்குது, 4 மந்த் ஒன்ஸ் தான் நீங்கள் அதுக்கான வேலிடிட்டி. அப்புறம் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதோட பிளான் கான்செப்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னா நான் முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? நான் சொல்கிறேன்ற ஒரே ரீசனுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் விருப்பம் உண்டு, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நம்ம எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் இனிமேல் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஸ்கேமும் நிறைய இருக்குது, ஸ்கேம் இல்லாதும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியும் உடனே ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? ஓகே, நான் இப்போ பிளான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன், நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 1000 ரூபா. அப்படி பண்ணிங்கன்னா செல்ஃப் இன்கம்மாகவே 20 ரூபா வரும். டேரெக்ட் இன்கம் யாராச்சும் நீங்கள் டேரெக்டில் அதே பிளானில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 10 rupees ஆட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு கீழே 2 to 4 லெவலில் 5 rupees, அதே 5 to 7ல் 3 rupees உங்களுக்கு ஆட் ஆகும். 8 to 10 லெவலில் 1 rupee ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 1000 பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு 2500 வரையும் சீலிங் இருக்குது, சரிங்களா? இது ஒரு ஒன்று. அடுத்தது 2000 பிளானு செல்ஃப் இன்கம்மாகவே 40 rupees வருது. டேரெக்டாக அதே பிளானில் ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ரூபா வரும். அப்போது 40 + 20 60 ஆகும் டெய்லி சீலிங்கு. அதே 2 to லெவலில் 10 rupees, 5 to 7ல் 6 rupees, 8 to 10ல் 2 rupees ஆட் ஆகும். இதோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் 1000லேருந்து 10,000 வரையும் இருக்குது. ஸோ 10,000லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் மினிமமாக போட்டு ஏர்ன் பண்ண பாருங்கள். ஏன்னா 100% ட்ரஸ்டபுளாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால மெம்பர்ஸும் கம்மியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டீம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் இன்க்ரீஸ் ஆக கம்பெனியோட அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். ஸோ அதனால் ஸ்டார்ட் அப்பில் இப்போ புதுசாக பண்ணுற கம்பெனியை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அவங்க ஸ்டார்ட் அப்பில் ரன் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட மந்த் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க லீவ் ஆகுறதும் ரன் பண்ணுறதும் அவங்களோட கடமை தான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய அட்வைஸ், சரிங்களா? ஸோ இதில் வந்து அப் டு சீலிங் 2500லேருந்து 25,000 வரைக்கும் பர் டேக்கு சீலிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஃபர்தராக நான் குரூப் தரேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணி மனு earn பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் இந்த மாதிரி புதுசாக எதுவும் போடாமல் இருக்கேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம விசாரித்து கரெக்டாக பண்ணணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா என்னோடய ரெஃபரல் லிங்க் தரேன். நீங்கள் ஏன்னா ரெஃபரல் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பிளான்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் என்னோடய ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா இன்னும் நிறைய பார்ட் டைம் ஜாப் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் நல்லா விசாரித்து நல்லா மணி கொடுக்குற, அதாவது இதை ஒர்க்கே கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்த பார்ட் டைம் ஜாப் பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கம்பல்சரி கிடையாது, உங்களோட ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா? ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் see you all.